holiness is a central theme throughout the Bible. வேதாகம் முழுவதும் இந்த பரிசுத்தம் என்பது மூல மைய ஒரு கருத்தாக, ஒரு கருப்பொருளாக இருக்கிறது. Serving as the ultimate standard for moral purity and righteousness. ஆண்டவர் பார்த்தீங்கன்னா ஏன் இந்த பரிசுத்தத்தை முன்வைக்கிறார்னா, இதிலிருந்து தான் என்ன வருதுன்னா ஒழுக்கம், நன்னறி, ஒழுங்கு, நீதி, இதெல்லாம் இதுல இருந்து தான் வரும். இந்த பரிசுத்தம் என்பது இல்லை அப்படின்னா இந்த ஒழுக்கம், நன்னறி, ஒழுங்கு வராது. அதனால தான் ஆண்டவர் இதை முதலாவது வைக்கிறார். நம்ம ஏசாயா 6:3 பார்க்கணும். In Isaiah chapter 6 verse 3 it says, Isaiah 6:3, Isaiah 6:3, and one cried unto another and said, Holy, holy, holy is the Lord of hosts. The whole earth is full of his glory. ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். God revealed the awesome, inspiring nature of godliness to Isaiah. ஆண்டவர் என்ன செய்தார் என்றால், ஏசாயா தீர்க்கதரிசிக்கு தன்னுடைய தன்மை எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர் என்பதை காண்பிக்கிறார். As we enter into his holiness, as we embrace, as we know, as we feel, it will reveal to us our weaknesses. That's why we will transform into the image of Jesus Christ. நாம் எப்பொழுதெல்லாம் தேவனுடைய பரிசுத்தத்தை உணர்ந்து அறிந்து காண்கிறோமோ அப்பொழுதுதான் நமக்குள்ள என்ன வரும்னா ஒரு 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 புதுப்பித்தல், ஒரு மாற்றம் வரும். நாம் யார், நம்மிடம் என்ன குறைகள் தேவனுக்கு பிடித்தம் அல்லாதது இருக்கிறது அப்படின்றத அறிந்து நம்ம அகற்றும். Isaiah was a prophet until the 6th chapter. He never knew that his lips is unclean. ஏசாயா பார்த்தீங்கன்னா ஒரு தீர்க்கதரிசி. இந்த 6வது அதிகாரம் வருகிற வரைக்கும் அவனுக்கு தெரியல அவனுடைய நாவு அசுத்தம் உள்ள ஒரு நாவு, நல்ல நாக்கு இல்ல அப்படின்றது அவனுக்கு தெரியாது. ஆனா 6வது அதிகாரத்தில் தான் அவனுக்கு தெரியுது. In chapter 6 only he knew that his lips is not right. That means whatever he said is not good. A prophet needs to speak good things, but he says his lips are unclean. ஒரு தீர்க்கதரிசி நல்லவைகளை பேச வேண்டும். ஆனால் இவர் 6வது அதிகாரத்தில் சொல்கிறார், என் நாக்கு சரியில்லை. Because he saw the holiness of God. As long as we never see, we will satisfy with ourselves. We will be okay with who we are. ஏசாயா போல அந்த ஒரு வெளிப்பாடு நமக்கு கிடைக்கவில்லை. நமக்கு எப்படி இருக்கும்னா, நான் ஓகே, நான் சரி அப்படின்னு தான் நம்ம. There will be always something will block the transformation. எப்பொழுதும் ஏதாவது ஒன்று என்ன செய்யும் என்றால் நம்மளுடைய மாறுதலை தடை பண்ணி கொண்டே இருக்கும். For Isaiah, the king was a stumbling block. ஏசாயாவுக்கு அந்த ராஜா, நாட்டினுடைய ராஜா ஒரு பெரிய இடைஞ்சலாக, இடையூறாக காணப்பட்டார். That's why it started like this. In the year the king Uzziah died, I saw also the Lord sitting upon the throne. அவர் சொல்றாரு, உசியா ராஜா மரணம் அடைந்த பொழுது நான் பார்க்கிறேன் தேவன் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார். It means the worldly throne being collapsed and he saw the earthly throne. ஏசாயா என்ன செய்கிறார் என்றால், இந்த உலகத்தில் காணப்படுகிற
சொல்லப்படுகிற ஒரு சிங்காசனம் ஆட்சி கவிழ்கிறது. தேவனுடைய ஆட்சி அந்த சிங்காசனத்தை பார்க்கிறார். The king Uzziah was the stumbling block in his life. He looked great in the eyes of Isaiah. After the death, God showed Isaiah that he is the greatest one, not Uzziah. இந்த உசியா இறப்புல ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் ஏசாயாவுக்கு காண்பிக்கிறார், உசியா பெரியவர் அல்ல, முக்கியமானவர் அல்ல, நான் தான் முக்கியமானவர் என்பதை அவருக்கு விளங்க பண்ணுகிறார். When we see the greatness of God, we will see our weaknesses. தேவனுடைய அந்த மாபெரிய பரிசுத்த மகத்துவத்தை காணும் பொழுது நம்மளுடைய பலவீனம் குறைவுகளை காண்போம். As long as we see the greatness of the world, we won't see our weaknesses. We will be okay forever. இந்த உலகத்தினுடைய அதிகாரங்கள் ஆளுகைகளை நாம் உயர்த்தி மேலாக பார்க்கிற வரைக்கும் நம்ம சரி நினைச்சுக்கணும். God is our standard. He is a measurement ruler. ஆண்டவர் தான் நம்மளுடைய தரம் தகுதி. அவர் தான் நம்மளை அளந்து பார்க்கிற அளவுகோல். உலகம் அல்ல, ஆண்டவர் தான். So Isaiah knew that he is unclean. So even in our life, as we progress in Christian life, we can understand ourselves. See, God's holiness is not just a distant attribute. ஆண்டவருடைய பரிசுத்தம் என்பது தூரத்தில் இருக்கிற ஒரு குணாதிசயம் என்று நம்ம சொல்ல முடியாது. It can be attainable through a close and committed relationship with Him. இது பரிசுத்தம் என்பதை நம்ம என்ன செய்யணும், ஒரு நெருக்கமான உறவு, ஐக்கியம், அந்யோன்யத்தின் வாயிலாக நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். Because He expects us to be holy. We cannot obtain it. We cannot buy it. It is from Him. It needs to flow to us. இந்த பரிசுத்தம் என்பதை நம்ம சம்பாதிக்க முடியாது. அவரிடமிருந்து தான் நாம் பெற வேண்டும். அவர் தான் கொடுக்கிறார். நம்மளால முடியாததை அவர் எதிர்பார்க்க மாட்டார். வேதத்தில் அவர் சொல்கிறார், நான் பரிசுத்தர், நீங்கள் பரிசுத்தமாய் இருங்கள். That's why we have the relationship. He gave us the authority to be His children. Why? To come too close. நம்ம எல்லாரும் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் என்றால், ஒரு உறவை கொடுத்திருக்கிறார் பிள்ளைகளாக. அதிகாரம் அவர்கிட்ட வர, நெருங்கி வர, ஐக்கியப்பட. As much as you build your relationship and fellowship, I tell you, the holiness will flow into you. நீங்க எவ்வளவாக உங்களுடைய பரிசுத்த தேவனோடு உள்ள உறவையும் ஐக்கியத்தையும் பெருக பண்ணுகிறீர்களோ, கட்டி எழுப்புகிறீர்களோ, அந்த பரிசுத்தம் நமக்குள்ளாகும். Holiness is not just head covering. Holiness is not avoiding makeups or jewelries. Holiness is not like us sitting without shoe. That's not holiness. இந்த பரிசுத்தம் என்பது தலையில முக்காடு போட்டுக்கிட்டு மேக்கப் இல்லாம வர்றது, அப்புறம் நகைகள் உடுத்தாம வர்றது, சர்ச்சில் இந்த மாதிரி சப்பாத்து எல்லாம் நிற்கிறது. இதெல்லாம் பரிசுத்தம். இது பரிசுத்தம். சப்பாத்து போடாம வருதுன்னா ஹைஜீனிக். For hygienic purpose, we are removing our shoes. We are not taking our shoe from our shelf and then we wearing and coming to church. Oh, do we have just a shoe for church alone? No. நம்ம சபைக்கு மட்டும் ஒரு சப்பாத்து வச்சிருக்க மாட்டோம். எங்கேயோ போட்டு சுத்திட்டு அது இங்க விற்கும் பொழுது எப்படி இருக்கும்? அதனால தான் நம்ம என்ன செய்றோம், சப்பாத்து கழுவி. So what is holiness? அப்படின்னா பரிசுத்தம்னா என்ன? We sing early. Okay?
It means cut off, pure, morally blameless and set apart. பரிசுத்தம் என்று சொல்லும் பொழுது துண்டிக்கப்பட்டு இருப்பது, தூய்மையாக இருப்பது, ஒழுக்க ரீதியில் குறையில்லாதவர்களாக இருப்பது, பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கு. இதான் பரிசுத்தம் அப்படின்னா. Jesus clearly speaks about this in John 17 verse 16. இயேசு இதை குறித்து நல்ல நமக்கு தெளிவாயோ அல்ல சொல்றார். யோவான் 17:16. John 17:16. யோவான் 17:16ல they are not of the world even as I am not of the world. நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. This is what it means holiness. Jesus said, I am not of the world. இயேசு என்ன சொல்றார்? நான் உலகத்தான் அல்ல. We used to tell, we are worldly people. We are God's people. Without knowing the true meaning. உண்மையான அர்த்தம் தெரியாம உலகத்தான் அப்படின்றோம். சரியா? If a guy come to a church with a boy with a earring, then we say ulathan. We'll say worldly boy. I'm not telling you can that. Okay? ஒரு தோடோட ஒரு பையன் வந்துட்டா உலகத்தான் அப்படின்றோம். அப்படி சொல்றதுனால நீங்க போட்டுட்டு வரலாம்னு அர்த்தம் இல்லை. That one identical problem. When we have identical problem, man will wear earrings, will have long hairs. Okay? That's identical problem. You must know who you are in Christ. If we know that clearly, we won't bother. We won't bother about other things. கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்பதை நம்ம அறிந்துட்டோம்னா நம்ம மற்றதை குறித்து பெருமைப்படுத்த மாட்டோம். That's not be sad. Okay? He is the one who lifts us up, and then he sees our beauty and he admires. ஆண்டவர் நம்ம அழகை பார்த்து ரசிக்கிறார். Okay? People will see us, will tell, why your face like this? That's people. They won't admire. I tell you, they won't admire. They won't even tell you, you look beauty. Okay? Because their bank account savings will go. So they won't tell. ஒரு சிலர் வாயிலிருந்து தெரியல, ஒருத்தரை பார்த்து நீங்க நல்லா இருக்கீங்க, அழகா இருக்கீங்கன்னு சொல்லவே மாட்டாங்க. சொல்லிட்டு அவங்க பேங்க்ல உள்ள காசெல்லாம் காணாம போயிடும். There are creatures like that. Okay? அந்த மாதிரி சிருஷ்டிகளும் இருக்கிறாங்க. ஆண்டவர் பாருங்க என்ன சொல்றாரா, நம்மளை பார்த்து நீ அழகு. You read the Song of Songs. He says, my beauty, my beloved. நீங்க உன்னத பாட்டு படிங்களேன், என் ரூபவதியே அப்படின்ற. சரிங்களா? என் ரூபவதி அழகியே அப்படின்ற. யாரு? நம்மளதான். நம்ம ஏன் சொல்ல மாட்டோம்? சரிங்களா? நம்ம ஏன் சொல்ல மாட்டோம்? நம்ம ஏங்குறோம். யாராவது சொல்லுவாங்களா? நான் தான் நல்லா உடுத்திக்கிட்டு வருவோம். என்னதுக்கு? ஷொக்ஷண்டீரியா. யாராவது சொல்லணும். எவன் சொல்ல மாட்டான் சேர்த்துல. சொன்னா பாவம். சரிங்களா? பரிசுத்தம் இல்லை. விளங்குதா? Sometimes I won't bother whether people tell or not. I know God loves me. God sees me beauty. I'm handsome. That will give you a gut and a courage. தேவன் உங்களை நேசிக்கிறார், நீங்க அழகா இருக்கீங்க, அவருடைய பார்வையில் அவர் உங்களை ரசிக்கிறார் அப்படின்னு நினைக்கும் பொழுது யாரு பார்த்தாலும் பார்க்காடி நமக்கு பிரச்சனையே இல்லை. சரிங்களா? நம்ம பாடு ஒரு கெத்தா ஒரு திருப்தி அல்ல போட்டு குழப்பிக்கிட்டு இம்ப்ரெஸ் பண்ணணும்னு பார்ப்போம். சரிங்களா? ஏன் மற்றவங்களை கவர்ந்துன்னு நம்ம வரல. நமக்கு பிடிச்சிருக்கா போட்டுக்க வேண்டியதான். That's why we choose different colors. Okay? Why we choose color combination? Because that's what we love. Sometimes some people's color combination I see, oh, what is that? Oh dear, ooh la la, or thing like that. சிலர் கலர் காம்பினேஷனை பார்த்தா ஐயோ இயேசுவே கட்டராக அப்படின்னாங்க. பட் அவங்களுக்கு பிடிச்சி நான் சொல்ல மாட்டேன். நல்லா இருக்கு.
இல்ல நான் சொன்னா நல்லா இருக்கு, அதனால நல்லா இருக்கு போயிரு. ஆனா மனசுக்குள்ள சொல்லி நடத்தி ஏடா கூடவா அப்படின்னு. Nowadays you see everything you can find here. Your body is plump, what kind of dress, suit you have to wear. Everything is there. Teaches us, but we don't want to learn. Again, we are not in the world. Simple way to understand. See, when God chose Abraham, not Abraham, when God delivers, the earlier one. Okay, okay, this speaks about the journey route of the Israelites from Goshen to Canaan land. Okay, this is the caravan routes. Okay, travelers. Okay, caravan routes. This red color God choose. God's way. Okay, this is the shortest, easiest way. But God chose this way. That's what means holiness. Simple way of understanding. Okay? That means God always choose ways that other people won't choose. We will do what others won't do. We are not called to do what others are doing. நீங்களும் நானும் உலகம் செய்யறதை செய்ய அழைக்கப்படல. நம்ம வித்தியாசமா செய்யணும். Why God choose this long route? Okay, why? He don't want his people to learn unwanted things from other people. That's why here all wilderness of sin, wilderness of Paran, Shur. Okay, here wilderness of sin, all wilderness. ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா எல்லாம் வனாந்தர பாதை. சரிங்களா? வனாந்தர பாதையில என்னத்தை கத்துப்பீங்க? What are you going to learn? You see, if we go by highway, what are we going to learn? Both sides of some places, nothing. You go to Lingi, Potas, Lukkud, nothing is there. Once I went, no Google, no webs, no nothing. I lost myself, but full tank petrol. That's what saved us. நீங்க இந்த பொட்டாஸ் லிங்கி லுக்கூட்ன்ற அங்க போங்கல சலமான் தாண்டி அந்த ரோட பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இந்த ரெண்டு பக்கம் கல்லும் காடுமா தான் இருக்கும். உங்களுக்கு கவரேஜ் இல்ல. நான் எப்பொழுது போனா வெளியூருக்கு நல்லா ஃபுல் டேங்க் அடிச்சிருவேன். அது ஒண்ணு மட்டும் செய்வேன். ஏன் சுத்தி கித்தினா வந்துருவோம். சரிங்களா? அப்படின்னு கவரேஜ் என்ன இல்லைன்னா யார் கொடுக்குறது? அந்த மாதிரிலாம் அலைஞ்சு தெரிஞ்சு வந்திருக்கிறோம். ராத்திரியிலையும் வந்திருக்கோம், பகல்லையும் வந்திருக்கோம். அரை மணி நேரத்தில் வர இடத்த 3 மணி நேரம் சுற்றி இருக்கோம். ஏன்னா அந்த வேஸ்ட்னால, அதனால வேஸ்ட் இப்போ பாய்க்கிறது. So God choose longer route. You see, He don't want them to learn from other nation, other people. That's what happened when. That's what happened when. You all can remember what God want them not to learn, they will learn. In Samuel time, எதை கத்துக்க கூடாதுன்னு ஆண்டவர் நினைச்சாரு அதான் சாமுவேல் நேரத்துல கத்துக்கிட்டாங்க. Lord, we want king like other nations. சாமுவேல் காலத்துல என்ன சொல்றாங்க? ஆண்டவரே, மற்ற நாடுகளை போல எங்களுக்கு ராஜா வேணும். எதை கத்துக்க கூடாதுன்னு நினைச்சாரோ அதான் கத்துக்கிட்டாங்க. பாருங்க, பொத்தி பொத்தி ஆண்டவர் என்ன செஞ்சாரு? இப்படியே கொண்டாந்து சுத்தினாங்க பட்டம். அதனால தான் 40 வருஷம். தெரியுங்களா? 40 வருஷம் ஆச்சு. To reach here, I think about few days only to Mount Sinai. Go. The next one. That's the person.
days in Noah. It took about from Goshen to Mount Sinai, it took about 7 days only. About 700 miles. 700 மைல் 7 நாள் போயிடுவாங்க. சரிங்களா? But because of the disobedience, they rounded here. One round took 40 years. He don't want them to learn anything from the world. உலகத்திலிருந்து எதையும் நீ கத்துக்க கூடாது அப்படின்னு ஆண்டவர் வச்சார். அதான் பரிசுத்தம். Whatever they want to learn, they need to learn from God. That's why when God chose Abraham, he said, leave your country, leave your ethnic, leave your family. ஆபிரகாம் தேர்ந்தெடுத்த பொழுது என்ன செஞ்சார்னா, இந்த கூட்டத்தினுடைய பொறுப்பிதான் ஆபிரகாம், உன்னுடைய நாடை விடு, இனத்தை விடு, குடும்பத்தை விடு, நீ மட்டுமா, நீனும் உன் மனைவி தான் வாங்க. ஏன் அப்படின்னா இவங்களை பரிசுத்தமா மாற்ற வேண்டும். Holiness is a journey. It cannot happen in one day. It's a lifetime journey. வாழ்நாள் முழுவதும் நம்ம மாறிக்கொண்டே நம்ம போவோம். That's why we will be different from each other. நம்ம மற்றவங்களுடைய வித்தியாசமா இருக்கும். See, some we say nothing wrong having Astro at home. Nothing wrong. Some say it's not having Astro at home. It's wrong. Let's see. சிலர் சொல்லுவோம் வீட்டில் எஸ்ட்ரோ போட்டுக்கிறது தப்பு இல்லை, தப்பு இல்லை தான். சிலர் சொல்லுவோம் வீட்டில் எஸ்ட்ரோ போடுறது தப்பு தான். Because the holiness is different. The progress, the dimension, the way you see, உங்களுடைய பரிமாணம் எந்த பரிமாணத்தில் பார்க்கிறீங்க, எந்த அளவுல பார்க்கிறீங்க, எப்படி பார்க்கிறீங்கன்றதுதான். We cannot implement what we knew. நமக்கு தெரிந்ததை மற்றவங்கள்ட்ட நம்ம போட முடியாது. It's personal holiness. It's not general holiness, personal. We cannot impute the personal holiness to others. When general holiness, we can follow from here. Paul says, do not conform to the world. பொதுவான பரிசுத்தம் அப்படின்னு சொல்லப்படுது. பவுல் சொல்றார், உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாத. Even that, how are you going to define the world? அங்கேயும் கூட அந்த உலகம் என்கிறது நீங்க எந்த அளவு புரிந்து கொள்ள போறீங்க, அதை பொறுத்துதான் உங்களுடைய பொதுவான பரிசுத்தம் அப்படின்றது இருக்கு. So you must understand, God is totally different from us. நம்ம ஒரு காரியத்தை நல்லா அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் நம்மளை காட்டிலும் முற்றிலுமாக வேறுபட்டவர். We have a body. He is a spirit. நமக்கு சரீரம் இருக்கிறது, அவர் ஆவியாக இருக்கிறார். Okay? We don't know about spirit. How is the image? How is the likeness? We don't know. But we used to think that God is like this image. நம்ம என்ன நினைக்கிறோம், ஆண்டவர் இப்படிதான் இருப்பாரு, கை கால் இப்படிதான் இருப்பான்னு நினைக்கிறோம். Because we are human. That's how we believe in running our race, hoping. But when we reach heaven, we will see how God is. Okay? Whether He is like this or different, we don't know. ஆண்டவர் எப்படி இருக்கிறார் என்கிற அந்த சாயல் அடையாளத்தை எல்லாம் நம்ம பரலோகத்துக்கு போனாதான் உண்மையிலே கண்டுகொள்ள முடியும். இந்த மாதிரி இருக்கிறாரா இல்ல வேற மாதிரி இருக்கிறாரா? Because the world trained us. The world trained us. They say even the angel are like us, but it will have wings, can fly.
white. It's not from God. The world teaches. நீ உலகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துருச்சுன்னா, தேவ தூதர்கள் டேஞ்சர்லாம் நம்மள மாதிரி தான் இருக்கும். உடம்பு பின்னால மட்டும் 2 ரெக்கை இருக்கு, பறப்பாங்க, வெள்ளை வெளியே இருப்பாங்க அப்படி நம்பிட்டு வந்துட்டோம். சரிங்களா? ஆவினா அப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு அப்படியே கத்து கொடுத்துட்டாங்க. It's not from God. You see, God never revealed many things, okay, in images. அடையாளத்துல நிறைய காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தவில்லை. He revealed one only. He said, in this likeness you made cherubim. That one alone, nothing else. அடையாளம் சாயல் ரூபம் என்று வரும்போது cherubim செய்யறதுக்கு மட்டும் சொன்னார், இப்படி இப்படி இருக்கும் நம்ம அதை செய்யணும். Even his image he said no. Then how come angels? That's man-made. The world teaches. அப்ப பாருங்க, அந்த cherubim மட்டும் தான் ஆண்டவர் சொன்னார், இப்படியாக நீர் உருவாக்க வேண்டும். அப்ப நிறைய இந்த ஏஞ்சல்லாம் பார்க்கறவங்க எப்படி இந்த உலகம் கத்து கொடுத்துருச்சு. நம்ம என்ன செய்யணும், அதுக்குள்ள நுழைஞ்சிட்டோம். ஏன் அப்படின்னா நமக்கு தெரியல, தெரியாம நுழைஞ்சிட்டோம். பட் நம்ம என்ன செய்யணும், அதுல இருந்து வெளியே வரும். So God is spirit. John 4:24 says God is a spirit. யோவான் 4:24 பார்க்கிறோம், God is a spirit. And they that worship him must worship him in spirit and truth. தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். He says, I am spirit. Okay, I'm not in flesh. So you worship me in spirit and in truth. பாண்டவர் சொல்ற, நான் ஆவியா இருக்கிறேன், என்னை ஆராதிக்கிறவன் எப்படின்னா ஆவியோடும் உண்மையோடும். Because those days people worship in different ways. They got their own kind of worship, ways of worship. அந்த காலத்துல, பண்டைய காலத்துல மக்கள் அவர்களுடைய விருப்பத்தின்படியாக அவர்கள் அறிந்த பிரகாரமாக ஆராதனை செய்தார்கள். Even now you see some, they place food, so many things, and then they worship God. நீங்க பாருங்க, சிலர் என்னென்னத்தையும் வச்சு ஆண்டவர் ஆராதிப்பார். But he says you worship in spirit and truth. That's God's ways. So God is different. We cannot compare God with us. He is entirely different, totally different. So we need to depend on God's word alone. நம்ம தேவனுடைய வார்த்தை மட்டும்தான் சார்ந்து இருக்க முடியும். ஏன்னா அவர் முற்றிலுமாக வேறுபட்டவர், மாறுபட்டவர். Okay? In the Old Testament, holiness was generally connected with God's perfection. It speaks about perfection, a perfect God. பழைய ஏற்பாட்டுல பார்த்தீங்கன்னா பரிசுத்தம் என்று வரும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்ற, தன்னுடைய பரிபூர்ண தன்மையை தான் பேசுகிறார். நான் பரிபூர்ணமானவர், முழுமையானவர், நிறைவானவர் அப்படின்னு. How can we be set apart and perfect? அப்ப நம்ம எப்படி உலகத்திலிருந்து, யோவான்ல பார்த்தோம்ல, எப்படி உலகத்திலிருந்து பிரிந்தும் நிறைவாகவும் இருக்க முடியும். How can we set apart from world, as says in John, and then be perfect? எப்படி நம்ம உலகத்திலிருந்து பிரிந்து பரிபூர்ணமா இருக்க முடியும் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், ஒரு கேள்வி கேட்கணும். Okay? Mankind is sinful and imperfect. He needs to be saved by Jesus alone. மனுஷன் பார்த்தீங்கன்னா பாவம் உள்ளவன், பரிபூர்ணமற்றவன், காப்பாற்றப்பட வேண்டும், ரட்சிக்கப்பட்டு அப்பதான் என்ன செய்ய முடியும், பரிபூர்ணத்தை அடைய முடியும். இயேசுதான் அதற்கு வழி. Theologians, they say this concept as positional sanctification. Okay, positional. இறையியல் நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இத ஸ்தானம் ரீதியிலான பரிசுத்தம் அப்படின்றாங்க. That means in Ephesians we see we died with Christ and risen and seated in the heavenlies. எபேசியர்ல பார்க்கிறோம், கிறிஸ்துவோடு கூட மரித்து நாம் எழுந்து உன்னதங்களில் வீற்றிருக்கிறோம். That's our position. Positionally we are sanctified.
but in the world not. ஸ்தானம் என்று வரும்பொழுது அங்கு நம்ம பரிசுத்தமாக இருக்கிறோம். In the spiritual realm, spiritual world, we are holy, sanctified. But in the world, we are not sanctified. That's why God asks us, be holy. That means day by day we need to achieve it. We need to go for it. We need to be like that. அப்ப நம்ம ஸ்தானம் என்கிற ரீதியில பதவியில நம்ம பரிசுத்தமா இருக்கிறோம். ஆவியில உலகத்துல அனுதினமும் நம்ம பரிசுத்தமாக இருக்க வாஞ்சிக்கணும், பிரயாசப்படணும், அதை நோக்கி போகணும். How we can be holy? We need to be different. What the world does, we cannot do. அப்ப எப்படி நம்ம வித்தியாசமா இருக்க முடியும், பரிசுத்தமா இருக்க முடியும்? உலகம் செய்யறதை நம்ம செய்யக்கூடாது. Because our new status is in 1 Peter 2:9. நம்மளுடைய புதிய தகுதி என்ன என்பதை நம்ம பார்க்கணும். Our new status 1 Peter 2:9. 1 பேதுரு 2:9 பார்க்கிறோம். But ye are a chosen generation, a royal priesthood, and holy nation, a peculiar people, that ye should show forth the praises of him who had called you out of darkness into his marvelous light. நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். This is our status. Statusly we are holy. Why? God only can make us holy. He made us holy. ஆண்டவர் தான் நம்மளை என்ன செய்யணும்னா பரிசுத்தம் பண்ண முடியும். We cannot cleanse ourselves. That's why the relationship we always need to depend on him. நமக்கு இந்த உறவை கொடுத்திருக்கிறார்னா எப்பொழுதும் அவரை சார்ந்திரு. Without God we are not holy. தேவன் இல்லாமல் நாம் பரிசுத்தம் அல்ல. Without the word we are not holy. ஆண்டவருடைய வார்த்தை இல்லாமல் நம்ம பரிசுத்தம் அல்ல. If we go to Hebrew 10:10, எபிரேயர் 10:10க்கு நம்ம போனோம்னா he says we are made holy, not become holy but made holy. நாம் பரிசுத்தமாக்கப்பட்டோம் அப்படி நம்ம பார்க்கிறோம். எபிரேயர் 10:10 by thee which will we are sanctified through the offering of the body of Jesus Christ once for all. We are sanctified through the offering of the body of Jesus Christ once for all. இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். So the will of God is through the body of Christ, the sacrifice of the offering of body of Christ, we to be holy. அப்ப இயேசுவுடைய சரீரம் பார்த்தீங்கன்னா அடிக்கப்பட்டது, பலியாக்கப்பட்டது. அதன் வாயிலாக நீங்கள் நானும் பரிசுத்தமா மாறிட்டோம். Now he is calling us positionally, okay, status okay, he made us okay. Now he is calling us in 1 Peter 1:15. 1 பேதுரு 1:15 பார்க்கிறோம். But as he which hath called you is holy, so be holy in all manner of conversation. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தமாய் இருங்கள். In all your life, in all your actions, in all your living, be holy. Everything. You see, if we go to the Old Testament, okay, in the Old Testament, people are set apart and God say holy. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஜனங்களை பிரித்தெடுத்து இவர்கள் பரிசுத்தம் அப்படின்னா யார் அப்படின்னா லேவியர், ஆசாரியர். The Levites, they were set apart and God said they are holy. Okay? And then he set apart day and he said that day is holy. ஆண்டவர் நாட்களை பிரித்தெடுத்து பரிசுத்தம் அப்படின்னா. Okay?
You can find it in Genesis. Okay? That's why the first time occurs the word holy. ஆதியாகமத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். அதுதான் முதல் தடவை பரிசுத்தம் என்கிற அந்த வார்த்தை முதல் தடவை பயன்படுத்தப்படுகிறது. Genesis chapter 2. ஆதியாகமம் 2வது அதிகாரம் எடுப்போம். அதுல பார்த்தீங்கன்னா முதல் தடவையாக ஆண்டவர் அந்த பரிசுத்தம் என்கிற அந்த வார்த்தையை தான் முதல் தடவை அவர் பயன்படுத்துகிறார். Messed up my notes. Two, three. 2:3. 2வது அதிகாரம் வசனம் 3. ஆதியாகமம் 2:3 பார்த்தீங்கன்னா அங்க முதல் தடவை பரிசுத்தம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. The word holy, okay, or sanctified, first time being used in chapter 2 verse 3. Sanctified, that means holy, kadosh. அப்ப என்ன ஆண்டவர் பயன்படுத்துறாரு? காடோஷ் அப்படின்ற வார்த்தை. அப்படின்னா பரிசுத்தம். இதான் முதல் தடவை. அப்ப அந்த முதல் தடவை பாய்க்கும் பொழுது அந்த வார்த்தை நீங்க அறிஞ்சாதான் அதனுடைய அர்த்தம் வரும். முதல் தடவை எல்லா வார்த்தைகளுக்கும் எங்க முதல் பயன்படுத்தினாங்க அப்படின்றத நம்ம பார்த்தாதான் அதனுடைய அர்த்தம் தெரியும். So here it says, and God blessed the seventh day and sanctified it, because that in it he had rested from all his work which God created and made. தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். So the seventh day is different from the 6 days. இங்க நம்ம என்ன பார்க்கறோம்னா ஆண்டவர் அந்த நாட்கள் வித்தியாசமானது என்று எப்படி சொல்கிறார்? 6 நாளில் நான் ஏதோ செய்து கொண்டே இருந்தேன், அந்த 7ஆம் நாள் ஒன்றுமே செய்யவில்லை, அதனால அந்த நாள் வித்தியாசமானது. இந்த வித்தியாசம் தான் பரிசுத்தம் அப்படின்ற கிரியை இல்லாத செயலற்ற ஒரு நாள், அதனால் இது பரிசுத்தம் அப்படின்ற. ஆண்டவர் நாட்களையும் அவர் என்ன செஞ்சிருந்தார்னா பரிசுத்தம் செய்திருந்தார். அப்புறம் இடங்களை அவர் பரிசுத்தப்படுத்தி இருந்தார். Okay, when he separate places, in the separate place they build tabernacle, build temple. Okay, ஆண்டவர் என்ன செய்தார்? இடங்களை பிரித்து வைத்திருந்தார். அந்த பிரித்து வைத்த இடம் தான் என்னன்னா பரிசுத்த இடம். அங்குதான் ஆலயம் கட்டப்பட்டது, அங்குதான் ஆசாரிப்பு கூடாரம் கட்டப்பட்டது. எல்லா இடத்துலயும் கட்ட முடியாது. They cannot build whichever place they want. When God said this is holy place, they can build. ஆண்டவர் எங்க பரிசுத்தம் இடம் அப்படின்றாரோ அங்கதான் என்ன செய்ய அவங்க ஆலயத்தை கட்ட முடியும். And then things were set apart. சில பொருள்கள் ஆண்டவர் பிரித்து எடுத்து வச்சிருந்தார். The utensils in the temple, in the tabernacle. ஆசாரிப்பு கூடாரத்திலும் ஆலயத்திலும் காணப்பட்ட பணிமுட்டுகள், அதாவது அங்க பயன்படுத்தக்கூடிய கருவிகள், அதெல்லாம் என்ன சொன்னாங்க? பரிசுத்தம். இதை ஆசாரியர் மட்டும்தான் தொடரணும், வேற யாரும் தொடக்கூடாது. So when Nebuchadnezzar came, he took everything and then he went to Babylon.
நேபுகாத்நேச்சர் என்ன செஞ்சாருன்னா அந்த பரிசுத்த பனிமுட்டுகளை எல்லாம் அவன் வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பாபிலோனுக்கு கொண்டு போய் சரிங்களா. ஏன் அப்படின்னா the king, the southern king, he was very well and then established. He made friend with Babylon king and then he showed him everything in the temple. He shouldn't show, but he showed it. And then the prophet warned him, why you show? All these utensils will be taken to Babylon. And the punishment will be upon you. And then God says, I won't punish you, I punish your children. And then he was happy. இந்த நேபுகாத்நேச்சர் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தெற்கு ராஜ்யத்துடைய ராஜா வந்து நல்ல பிரபலமா இருந்தார், செழிப்பாக. அவர் பாபிலோன் அரசனோடு என்ன செஞ்சார்னா ஒரு ஐக்கியப்பட்டார், கூட்டாளித்துவம் வைத்திருந்தார். அவர் வரும்போது அவர் என்ன செஞ்சார்னா ஒரு பெருமையோடு ஆலயத்துக்குள்ள கூட்டிட்டு போய் இந்த பனிமுட்டுகள் எல்லாம் காமிச்சிட்டார். அப்ப தீர்க்கதரிசி எச்சரிக்கிறார், நீ ஏன் புறஜாதியான ஆலயத்துக்குள்ள கொண்டாந்து இதெல்லாம் காமிச்சார். எச்சரித்து என்ன சொல்றாருன்னா இந்த பனிமுட்டுகளை எல்லாம் இந்த தேசம் அபகரித்து கொண்டு போயிடுவாங்க, அதனால ஆண்டவர் உன்னை தண்டிக்க போறார் அப்படின்றார். உன்னையும் தண்டிக்க மாட்டார், உன் பிள்ளையும் தான் தண்டிப்பார். இவனுக்கு சந்தோஷம், பரவாயில்ல, எனக்கு தண்டனை இல்லை, பிள்ளைங்களை தானே விட்டுட்டான். அதே மாதிரிதான் நடக்கும். சரிங்களா? நடந்து எல்லா பனிமுட்டுகளும் பாபிலோனுக்கு போயிடும். அதனால அவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் கண்டிப்பார். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், நீங்களும் நானும் வித்தியாசமாக வாழ வேண்டும். இந்த உலகத்தை போல அல்ல, வித்தியாசமாக நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்ப இந்த அழைப்பு நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கு. நம்ம பார்க்க 1 பேதுரு 1:15, 1 Peter 1:15 we saw that God is calling us to be holy. நம்ம பரிசுத்தமாக இருக்கணும்னு ஆண்டவர் அழைக்கிறார். சரிங்களா? So theologian refers to this daily practice of living for God to become more holy as progressive sanctification. Progressive, because day by day we need to be holy. இப்ப இறையியல் வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த 1 பேதுரு 1:15 காரியம் என்னன்னா, இது வந்து தொடர்ச்சியான பரிசுத்தம் அல்லது முன்னேறக்கூடிய பரிசுத்தம் அப்படின்றாங்க. சரியா? You must understand we been placed in a place of holiness. நீங்கள் நான் பரிசுத்தம் என்கிற ஸ்தானத்தில் வைக்கப்பட்டிருக்கிறோம். Because of that place doesn't mean we are holy forever. We need to be holy day by day as we face every day. ஆண்டவருடைய ஸ்தானம் என்கிற இடத்துல பரிசுத்தமாக்கி வச்சுட்டார். ஆனா அன்றாட வாழ்க்கையில நம்ம என்ன செய்யணும்னா பரிசுத்தமாக இருக்க பிரயாசப்பட வேண்டும். அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பரிசுத்தமா இருங்க. God is asking us to be holy every day. As we seek to follow God's will each day, we increasingly become holy as we become more like Christ. நம்ம ஒவ்வொரு நாளும் தெரியும் ஆண்டவரை தேடும் பொழுது, ஆண்டவரோட ஐக்கியப்படும் பொழுது நம்ம என்ன செய்யறோம்னா பரிசுத்தமாக கிறிஸ்துவை போல் நம்ம மாற ஆரம்பிக்கிறோம். So our goal should be become like Christ. அப்ப நம்மளுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா, நாம் கிறிஸ்துவை போல் மாற வேண்டும் அப்படின்னு பவுல் சொல்றார். பவுல் சொல்றாரு பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 11:1 1 Corinthians 11:1 be followers of me. 1 கொரிந்தியர் 11:1 even as I also am of Christ. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களா இருங்கள். So in order for us to be holy and to become like Christ, we need to follow Christ, nothing else. Learn from Christ. நம்ம பரிசுத்தத்துல வளர, பரிசுத்தமா இருக்க, கிறிஸ்துவை போல் மாறுவதற்கு
நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னன்னா, இயேசுவை நோக்க வேண்டும், அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும், அவரிடத்தில் நெருங்கி நம்ம பழகி ஜீவியம் செய்யும் பொழுது நம்ம அவரை போல் நம்ம மாறுகிறோம். இதைத்தான் ஆண்டவர் நம்ம எல்லாரிடமும் எதிர்பார்க்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிறோம், நம்ம எப்படினாலும் இந்த பரிசுத்தமற்ற காரியங்கள் நம்மளை என்ன செய்யும், வந்து பாதிக்க ஆரம்பிக்கும். அதனால இந்த உறவு, தேவனோடு உள்ள உறவு தான் நம்மளை வித்தியாசமாக வாழ வைக்கும். நடத்தை, கொள்கை எல்லாவற்றையும் நம்ம வேறுபட்டு. You see, as we build our fellowship and relationship with God, we will be different in many things. நம்ம எல்லாவற்றிலும் வித்தியாசமா இருக்கும். நம்ம வாழ்கிற விதம் வேற, பேசுகிற விதம் வேற, மக்களை நடத்துகிற விதம் வேற, எல்லாமே மாறுபடும். இந்த மாற்றத்தை தான் ஆண்டவர் பரிசுத்தம் அப்படின்றார். நீங்க உலகம் மாதிரி செய்யாதீங்க. See, God taught His children, honor your parents. ஆண்டவர் தன்னுடைய மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க, பெற்றோரை கனம் பண்ணு. That's in the 10 commandments. 10 கட்டளையை சொல்லிட்டார். தாய் தகப்பனையும் கனம் பண்ணு, பொய் சொல்லாத, திருடாத, மத்தவங்க வச்சிருக்கிற ஆசைப்படாத, எல்லாம் ஆண்டவர் சொல்லிட்டார். இதான் தேவனுடைய பரிசுத்தம். God's holiness we can see in the 10 commandments. It clearly says about God and about humans. மனிதனுக்குள்ள பகுதியையும் தேவனுக்குள்ள பகுதியும் அங்கே நல்ல தெளிவாக நமக்கு ஆண்டவர் விளக்கி காண்பிக்கிறார். அப்ப நம்ம பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்றது தெரியுங்களா? இப்படி செஞ்சா அது அப்படிலாம் இல்லை. நீங்க தேவனை சார்ந்து வித்தியாசமாக இருக்க வேண்டும். உலகம் மாதிரி இல்லை, சரிங்களா? உலகம் மாதிரி இல்லை. நம்ம உலகத்தை காட்டிலும் வேறுபட்டவர்களாக நம்மளுடைய வார்த்தைகள்ல ஒரு உப்பு சாரம் இருக்க வேண்டும். Okay, a saltiness in our speech. Okay, because we are salt. ஏன் நம்ம உப்பா இருக்கிறதுனால அந்த உப்பின் சாரம் நம்மளுடைய வார்த்தையில இருக்கணும். அல்லேலூயா. Then we live as light. That means we will give meaning to people. Light always gives meaning and understanding. No light, no understanding, no meaning. வெளிச்சம் வந்து எங்க வெளிச்சம் இருக்குதோ நமக்கு அப்பதான் வித்தியாசம் தெரியும், புரிந்துணர்வு தெரியும், அர்த்தங்கள் தெரியும். இருட்டுனா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கும். ஆனா பொண்ணான்னு கூட தெரியாது இருட்டுல, சரிங்களா? நீங்க தடவிதான் பார்க்கணும். ஆனா பெண் பீஸ் இருந்தா ஆணு, பீஸ் இல்லைன்னா பெண்ணு. என்னையை தொட்டுட்டு என்ன சொல்றது? இதான் ஒரு இருட்டுல உள்ள பிரச்சனை. வெளிச்சம் நமக்கு என்ன செய்யும்? தெளிவை காண்பிக்கும். அப்ப நம்ம ஆண்டு சொன்னீங்க, உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். அப்ப நம்ம வந்து என்ன செய்யறோமா, மக்களுக்கு ஒரு புரிந்துணர்வு காணும். வாழ்க்கைனா என்ன? அவன் பாடிட்டான், வாழ்க்கை என்று ஒன்றும் இல்லை, சரிங்களா? The world says life is nothing, but God says life is something. உலகம் சொல்றது வாழ்க்கைன்னு ஒண்ணுமே இல்லை, ஆண்டவர் சொல்றது வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்குது. So whatever we do, we won't do the dead works. நம்ம செய்ய போறதுலாம் என்ன தெரியுங்களா? நற்கிரியைகள், சத்த கிரியைகள் அல்ல. We will do good works, not the dead works, because we are holy. If we simplify it, living according to God's commands and striving toward moral purity in all aspects of our life. அதை நம்ம சுருக்கி நம்ம சொல்லணும்னா, ஆண்டவருடைய கட்டளையின் பிரகாரமாக ஒழுக்கத்தோடு நன்னெறியோடு வாழ்வதற்கு பிரயாசப்படுதல், முயற்சி செய்தல் அப்படின்னு அர்த்தம். Okay? This always will differentiate with others. மற்றவங்களை காட்டிலும் வித்தியாசமா நம்ம இருக்கணும், மாற்றமா இருக்கணும் அப்படின்ற ஒரு வலியுறுத்துதல் நம்மளுடைய வாழ்க்கை எப்பொழுதும் இருந்து கொண்டே. So we must understand, as it says in the New Testament, God has separated us
புதிய ஏற்பாடுல சொல்ற மாதிரி நம்ம என்ன செய்யணும், அந்த புரிந்துணர்வு வரணும். ஆண்டவர் நம்மளை பிரித்தெடுத்திருக்கிறார். In order to understand that, we need to go back to Abraham and then we have to study about him. Then only the separation we will know. நம்ம இந்த பிரித்தெடுத்து விட்டார் அப்படின்ற காரியத்தை நல்லா நம்ம விளையிக்கணும்னா நம்ம மறுபடியும் பழைய ஏற்பாட்டை விட்டு ஆபிரகாம் பத்தி படிக்கணும். ஏன்னா ஆபிரகாம் தான் பிரித்தெடுத்தார். அங்கிருந்து அவனை என்ன செய்யறாரு, கொண்டு வர. ஆபிரகாம் பாத்தீங்கன்னா ஆண்டவர் சிலர் பாபிலோன்லயே நாங்க கொண்டு போறாரு. சரிங்களா? பாபிலோன்ல இருந்து ஆண்டவர் கொண்டு போறாரு. பாபிலோன் வந்து அந்த பக்கத்துல இருக்கும், அங்கே இருந்து கொண்டு போறாரு. மேல எங்க கானானை கொண்டு வர. சரிங்களா? பாபிலோன் வந்து இன்னும் அங்கிட்டு போவோம், இன்னும் அங்கிட்டு வரும். இங்க கீழே இப்படி கொண்டு வருவாரு. இங்க பல நாடுகள் கடந்த ஒருவர். ஆனா என்ன பிரித்தெடுத்தல் அங்கே இங்கே இங்க வைக்கல. 1 மைல் 2 மைல் 1000 மைலுக்கு அங்கிட்டு கொண்டு வர்றாரு. சரிங்களா? அதான் பிரித்தெடுத்தல். நீ வேறு மாதிரி வாழணும். God separated him from Babylon and then he brought him to Canaan, the promised land. ஆண்டவர் வந்து சொல்றார், அந்த பாபிலோன்ல இருந்து விக்கிரக ஆராதனை இன்னும் மோசமான வாழ்க்கையில இருந்த இடத்துல இருந்து என்ன செய்றார், தேவன் வாக்கு பண்ண இடத்துக்கு கொண்டு வர்றார். That's separation, பிரித்தெடுத்தல். But he is in the world, உலகத்துல தான் இருக்கிறாரு. ஆனா இடம் மாற்றம். We are in the world but we are spirit in the earth. நம்ம இந்த உலகத்துல தான் இருக்கிறோம், நம்ம ஆவியின் எல்லையில வேற ஒரு ஸ்தானத்துல இருக்கிறோம். We more to spiritual side, he more to natural. ஆபிரகாம் வந்து என்ன, இயற்கையின் வழியாக ஆண்டவர் அவனை நடத்த, நம்ம வந்து ஆவியின் பிரகாரமாக நடத்தப்படுகிறோம். ஆவியில நம்ம கிறிஸ்துவோட கூட உன்னதங்களில் வீற்றிருக்கிறோம். ஏன்னா நம்மளுடைய ஆவி ஆண்டவர் உயிர்ப்பித்து விட்டார். Because God has quickened our spirit. Our spirit were in a deep sleep. Now the spirit been quickened up. நம்ம ஆவி நீண்ட தூக்கத்தில் இருக்கிற ஆவியை உயிர்ப்பித்து விட்டுட்டார். அப்ப நம்ம ஆவியின் எல்லையில தேவனோடு இருக்கிறோம். அந்த உறவுக்கு போகும் பொழுது இதை நல்லா நம்ம விளங்கி புரிந்து கொள்ள முடியும். So if God said something apart, it's holy. ஆண்டவர் எதையெல்லாம் பிரித்து எடுத்து வைக்கிறாரோ அதெல்லாம் பரிசுத்தம். அதை நம்ம நல்லா விளங்கிக் கொள்ளணும். It is not our effort, நம்மளுடைய முயற்சி இல்லை. தேவன் என்னை பிரித்தெடுத்து விட்டார் அப்படின்னு நீங்க என்ன முதல்ல நம்பணும். From where? From the world, from the darkness, from evil. உலகத்திலிருந்து, இருளிலிருந்து, பாவத்திலிருந்து என்னை பிரித்தெடுத்து விட்டார் அப்படின்றத நீங்க நம்பணும். ஆண்டவர் என்னை பிரித்தெடுத்திருக்கிறார் அப்படின்னு நீங்க நம்பணும். நம்ம ஒவ்வொருத்தரும் நம்பினாதான் then only we can progress. Without believing that no progress. அந்த நம்பினாதான் அடுத்தது நம்ம முன் செல்ல முடியும். நம்பலனா முடியாது. என்னை பிரித்தெடுத்து விட்டார், நான் வேற, I'm different, I'm not like others. That's what we need to believe. நம்ம எப்பொழுது என்ன செய்யணும்னா, நான் வேற மாதிரி, அவங்க மாதிரி இல்ல, உலகம் மாதிரி இல்ல அப்படின்றத நம்ம நம்பணும். நம்பினாதான் நம்ம முன்னுக்கு போக முடியும். இது ஆண்டவர் செய்தது. That's what we need to cultivate our faith. நம்மளுடைய விசுவாசத்தை கட்டி எழுப்பணும். ஆண்டவர் சொல்றத நம்ம நம்பியாகும். நம்பும் பொழுது நம்ம முன் செல்ல நம்ம பிரயாசப்படுவோம். Okay, we will read one scripture last, we close it. Colossians chapter 3:12. கொலோசியர் 3:12. கொலோசியர் 3:12 பார்க்கிறோம். Put on therefore as the elect of God, holy and beloved, bowls of mercies, kindness, humbleness of mind, meekness, long suffering.
ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்துக் கொள்கிறேன். See, Paul asking us to put on, to wear. பவுலுக்கு என்ன சொல்றாரு தெரியுங்களா? உடுத்திக் கொள்ளுங்கள், போட்டுக் கொள்ளுங்கள். என்னத்தை போடணுமா? அதான் நம்மளுடைய நடத்தைகள். That's our character and attributes. Okay, our character and attributes. He speaks. He says, holy and beloved. He giving the new identity. You say you are holy and beloved. அவர் என்ன சொல்றாருன்னா, நம்மளுடைய அடையாளத்தை சொல்றாரு பாருங்க. நம்ம பரிசுத்தமும் பிரியருமாய் இருக்கிறோம். பிரியர் ஆண்டவர் நம்ம மேல் பிரியம் வைத்திருக்கிறார். You have to sit and meditate that God loves you. Okay, you are the beloved of God. நீங்க உங்களுடைய தனி ஜெபத்துல காலையில எழுந்திருச்சோட படுக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யுங்க? இது தியானிங்க. நான் பரிசுத்தம், தேவன் என் மேல் பிரியமாய் இருக்கிறார். Nowadays we may have questions. Do people love me? சில வேளை கேள்வி வரும். உண்மையிலே ஜனங்கள் என்னை நேசிக்கிறார்களா? குடும்பத்தில் உள்ளவங்க நேசிக்கிறாங்களா அப்படின்ற கேள்வி வரும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, you are beloved. என்னுடைய பிரியம் அப்படின்றது we are holy and beloved. நம்ம பரிசுத்தரும் பிரியருமா இருக்கும். நம்ம என்ன செய்யணுமா? உருக்கமான இரக்கத்தை we have to put on bowls of mercies. We need to show mercy to others. ஏன் மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்? இரக்கம் காண்பிக்கணும். Okay, nowadays we finding it hard. Why? The world is such. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இரக்கம் காமிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன்னா உலகம் அந்த மாதிரி மாறிடுச்சு. மாறினோன்னு இது உண்மையா பொய்யா தெரியல. யாராவது நம்ம போறப்ப நின்றுக்கிட்டு இப்படி இப்படின்னா லிஃப்ட் கேட்டா நம்ம என்ன செய்வோம்? நிக்க மாட்டோம். ஏன் தெரியுங்களா? உலகம் அந்த மாதிரி இருக்கு. ஆனா வசனம் இப்படி சொல்றது என்ன செய்ய போறோம்? See, that's why our relationship with Him alone will move us to help or not to help. தேவனோடு உள்ள அந்த உறவு தான் என்ன செய்யணும்னா உங்களையும் என்னையும் தூண்டிவிடும். உதவணுமா உதவக்கூடாது. ஆண்டவருடைய உணர்த்துதலோடு நம்ம உதவணும்னா நமக்கு பிரச்சனை இல்லை. வளர்க்குதா? ஆண்டவருடைய உணர்த்துதல் இல்லாம நம்ம உதவணும்னா போச்சு. See, a girl called me. A girl called me, says, I'm in trouble. A message will come to you. You quickly forward to me, she told me. நான் கால் சரத்து முடிச்சு வந்து 9:45 மேனேஜ் ஒரு பொம்பளை கால் பண்ணி அந்த மாதிரி கால் எப்படி தெரியுமா வரும்? மாமான்னு வரும். மாமா எனக்கு ஒரு கஷ்டத்தில் மாட்டிருக்கு, உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும், எனக்கு அப்படியே ஃபார்வர்ட் பண்ணுங்க. I asked her, who are you? So she called me uncle. I said, who are you? You cannot remember my voice. You don't know my voice, uncle. I சொல்லுது, மாமா என்ன குரல் தெரியல உங்களுக்கு? I say, who are you? நான் திரும்ப சொன்னேன், நீ யாரு அப்படின்னு. The same thing again, few times. I say, tell me, who are you? She put down the phone. I saw a message came. போன வச்சு பார்த்தா ஒரு மெசேஜ் வந்திருக்கு. The message got 6 numbers, OTP. அந்த மெசேஜ்ல OTP 6 நம்பர் இருக்கு. If I tell that, then gone. They going to transfer money or going to take somebody's money. That's what going to happen. Beyond my account. The second time she called me again. ரெண்டாவது திரும்ப போன் பண்ணுது. மாமா சொல்லுங்க எனக்கு டைம் ஆச்சு, ரொம்ப கஷ்டம் அப்படி.
Later I off the phone. I went to Balai. I showed the numbers all. I report for my safety. He asked me, did you send this number? I said no. Bagus. Jangan anta. He said, Balai itu report பண்ணி 11 மணி ஆச்சு ரிப்போர்ட் பண்ணி முடிக்கிறாரு. அங்கட்ட நம்பர் அனுப்பல நல்லது. அனுப்பாத திருப்பி கால் பண்ணா எடுக்காது. அப்ப பாரு நம்ம என்ன செஞ்சிருவோம்? யாரோ ஒரு பிள்ளை போல கஷ்டப்படுது எப்போ மெசேஜ் அனுப்பிடுது நம்ம போனுக்கு. அந்த இதுல தெரியுங்களா? என் போன் நம்பர் இப்படி எடுத்து எப்படி அதெல்லாம் கேட்க மாட்டோம். ஏன்னா அது பேசுறது அந்த மாதிரி. ஓகே, இது மாதிரி தான் நடக்கும். ஆண்டவருடைய வழி நடத்துதல் இல்லை அப்படின்னா மாட்டிக்கும். சரியா? மாட்டிக்கும். போகும் பொழுதும் சரிங்களா, அப்படி ரோட்ல உட்கார்ந்து இருப்பாங்க, மோட்டர் வச்சுக்கிட்டு இப்படிமாங்க. ஒருத்தன் தான் உட்கார்ந்து இருப்பான், இன்னொருத்தன் எங்க இருப்பான்னு தெரியாது. இதெல்லாம் நீங்க பார்த்துக்கணும். ஆனா வசனம் என்ன சொல்லுது? மனதுருக்கம் இரக்கம் காண்பி அப்படின்ற இறக்கம் காமிச்சு இறந்து போயிடாது. நீங்க என்ன செய்யணும்? உறவு ஐக்கியத்தில் இருக்கணும். இருந்தா உங்களால உணர முடியும். See, sometimes people ask for food. Okay, I used to buy for them. Never mind, food never mind. I told them go sit, eat, no tapa. சில இடத்துல பார்த்து சாப்பாடு கேட்பாங்க நம்ம ஆளுங்க. நான் சொல்லுவேன் போ உட்காரு சாப்பிடு, பேக் பண்ண முடியும். Because this fellow will pack and then go and sell in the liquor shop, buy liquor. இங்க நம்ம சாப்பாடு வாங்கி கொடுப்போம்னு சொல்லுவோம். அவன் கட்டிட்டு போய் என்ன செய்வான்? குடிகார கடையில போய் குடிகாரங்களுக்கு துட்டி இவன் குடிப்பான். அந்த மாதிரி ஒரு வாட்டி பார்த்துருக்கேன். வாங்கி கொடுத்து ஆடு கோழிலாம் வச்சு வாங்கி கொடுத்து நேரம் வித்து தண்ணி வாங்கி குடிக்கிறான். இவன் வித்து இன்னொருத்தன் தண்ணி குடிச்சுட்டு அவன் சாப்பிட்றான். அப்ப என் காசு நேரம் தண்ணி வாங்குறதுக்கு இல்லாம சாப்பாடை வாங்கி என் காசுல சாப்பாடை வாங்கி இந்த சாப்பாடை வித்து ஒரு தண்ணி குடிக்கிறது. இது இறக்கம் இல்லை, ஏப்லாந்தி. அப்ப இந்த காலத்துல நம்ம என்ன ரொம்ப வெளிப்பா இருக்கும், ஞானவான்களா இருக்கும். அதுக்கு ஆண்டவரோடு இருந்துச்சுன்னா நம்ம செய்ய முடியும். Because there is another scripture says, when I'm hungry you never feed me, when I'm without clothes you never clothe me, when I'm in prison you never visited me, when I'm sick you never came and see me. இன்னொரு பக்கம் வசனம் என்ன சொல்றாருன்னா, சீக்கிரம் இருந்தா நீ வரல, ஜெயில இருந்தா நீ வரல, துணி இல்லாம இருந்தா துணி கொடுக்கல, பசியா இருந்தா சாப்பாடு கொடுக்கல, இங்கிட்டு ஒண்ணு கொடுத்துட்டாரு, இரக்கமா இருன்னு சொல்லிட்டாரு. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா ஞானமா செயல்படும். சரிங்களா? எத்தனையோ பேர் நம்ம கிட்ட பாருங்க சாப்பாடு வேணும்பாங்க, துணி இல்லைப்பாங்க, என்னமோ சொல்லுவாங்க. நம்ம என்ன செய்யணும்? வசனம் ஆனா இருக்குது, செய்யணும். அப்ப நம்ம அந்த உறவுல இருந்தாதான் தேவன் நம்மளை செய்ய சொல்லுவார். அந்த உணர்த்துதல் நமக்கு கிடைக்கும். உணர்த்துதலோடு செய்யும் பொழுது நமக்கு பாதுகாப்பு காணப்படும். கைண்ட்னஸ், தயவு, ஹம்பிள்னஸ், மனத்தாழ்மை, ஹம்பிள்னஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் மீக்னஸ், மனதோட தாழ்மை, சாந்தம், meekness and long suffering, நேரிய பொறுமையை தரித்துக் கொண்டு. This all characters in our life. நம்ம வாழ்க்கையில நம்ம வெளிப்படுத்தக்கூடிய குணாதிசயம். நீங்க சில இடத்துக்கு you go to some place people are arrogant. Okay, சில இடத்துல நீங்க போகல ஜனங்கள் அந்த மதிப்பு இல்லாம செயல்படுவாங்க. மதிப்பு இல்லாம. But Scripture tells us you be different. Okay, you be different. You see, as we exercise this, people will notice us. ஏன் நம்ம இதை பயிற்சி செய்ய செய்ய ஜனங்கள் நம்மள காண்பாங்க, அறிவாங்க. You go to offices or hospitals, you follow this principle, I tell you, they will respect you. நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு சில ஆபீஸ்லாம் போனீங்கன்னா வேதம் சொல்கிற மாதிரி நடக்கிற உங்களுக்கு விசேஷித்த தயவு கிடைக்கும். சரிங்களா? விசேஷித்த தயவு. Because we express our moral, our orderliness, our ethics. எங்கெல்லாம் நம்மளுடைய ஒழுக்கம்,
ஒழுங்கு நன்னறியை நம்ம காண்பிக்கிறோமோ அங்கெல்லாம் நமக்கு தயவு கிடையாது. If you are not morally right and ethically wrong and not order, they won't respect us. ஏன் நம்ம ஒழுக்கம் நன்னறி அந்த கிரமம் இல்லை அப்படின்னு நம்மளை சட்டையே பண்ண மாட்டாங்க. சட்டை பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் நமக்கு இருக்கும் பொழுது அவங்க என்ன செய்வாங்கன்னா நம்ம மேல தயவு காண்பிக்காரு. அப்ப இந்த உலகத்துல நம்ம தயவை பெற்று சிறப்பா வாழ்வதற்கு இந்த பரிசுத்தம் என்பது முக்கியமான ஒன்று. ஆண்டவர் நம்மளை பரிசுத்தம் செய்திருக்கிறார். God has made us holy. It is not us. It is not us. But God has made us, and then He asking us to go forward from there. ஆண்டவர் நம்மளை பரிசுத்தம் செய்து விட்டார். அங்கிருந்து என்ன செய்ய அன்றாட பரிசுத்தமா வாழு. One day we saved. Day by day we need to be saved. Similar to that holiness. ஒரு நாள் நம்ம ரட்சிக்கப்பட்டோம், அனுதினமும் ரட்சிக்கப்படணும். சரிங்களா? ஒரு நாள் ஆண்டவர் பாவத்திலிருந்து நம்மளை மீட்டெடுத்து மன்னித்தார். அனுதினமும் பாவத்திலிருந்து மீட்டெடுத்து மன்னிக்கப்பட வேண்டும். It's not one day's event. When Christ comes, it is end. கிறிஸ்து வரும் பொழுது அது முடிந்துவிடும். Even the holiness, when Christ comes, that's the end of our progressive sanctification. அந்த பரிசுத்தம் தொடர்ச்சியா நம்ம போகுது. இயேசு வரும்போது அதோட முடிவு. அதுக்கப்புறம் நம்ம நிரந்தர பரிசுத்தத்துல இருப்போம். இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நம்ம முன்னேறிக்கிட்டே போகணும். ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இயேசு மாதிரி நம்ம மரித்த பிற்பாடு நம்ம ட்ரைலாம் இல்லை, இருக்கிற வண்ணமாக இருப்போம். சரிங்களா? அங்க உள்ள நிலைமை தான். அங்க போயிட்டு நம்ம மாறுதல் இங்கதான் நம்மளை செய்ய சொல்றாங்க. நீ மாறு, வித்தியாசப்படு, முன்னேறு, குமாரனை போல் மாறு அப்படின்ற. சோ இது முடியாத ஒரு காரியம் இல்ல. இந்த வசனங்களை திரும்ப வாசிங்க. நிறைய வசனங்கள் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டுல நீங்க லேவியராகம புத்தகத்தை படிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல விளங்கும். பரிசுத்தம் அப்படின்னா என்ன அப்படின்னா லேவியராகம புத்தகம் லெவிட்டிகஸ் படிச்சீங்கன்னா நிறைய பகுதிகள் ஆண்டவர் சொல்லியிருக்கார். நடைமுறை, செயல்முறை. பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா ஆணுடைய பெண் உடுத்தக்கூடாது. சரிங்களா? ஆனா அந்த உலகம் என்ன செஞ்சிருச்சு? This one lady slack அப்படின்னா என்ன சொல்றது? லேடி ஷர்ட் அப்படின்னா இதான் பாருங்க உலகம். சரிங்களா? ஆண்டவர் என்ன சொல்ற? ஆண் என்ன சட்டை போடுவோம். உலகம் என்ன சொல்றது? லேடிஸோட ஷர்ட் அப்படின்னு. உலகம் எப்படி ஆண்டவருடைய அந்த ஸ்டாண்டர்ட் என்ன மாதிரி மாத்துது பாருங்க. ஒன்றும் சொல்ல முடியாது. அதுக்கு தான் நம்ம என்ன செய்யணும்? ஞானமா இருக்க வேண்டும். இன்றைய பாருங்க ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க ஸ்லைட் தான் போட்டு போகுது. ஆண்டவர் சொல்ற ஸ்லைட் போடல அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்புறம் பஞ்சாபி ஷர்ட் எப்படி, டாப் ஷர்ட் எப்படி, எல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கும். ஏன் அப்படின்னா உலகம் அந்த மாதிரி மாற்றி விட்டுருச்சு. உலகம் எப்பொழுது எதிர்ச்சுன்னா ஆண்டவருடைய பிரமாணங்களை கட்டளைகளை உடைக்கிறது தான் உலகத்தோட வேலை. The devil will always break God's commandments and law. That's why he create something. Now you go see the men's earrings, men's nose rings. நீங்க போய் பாருங்க. இப்ப லேட்டஸ்ட் என்னன்னா ஆண்கள் மூக்குத்தி, ஆண்கள் தோடு. என்ன பண்றது? அதையும் போட்டுக்கிறாங்க. சரிங்களா? மிந்தி இருந்துச்சா இந்த அங்க நீங்க போய் பார்க்கிறேன். மென்ஸ் இயரிங், மென்ஸ் நோஸ் ரிங் இருக்கு. என்ன வித்தியாசமோ தெரியல. அந்த படத்துல பார்த்தா தெரியல, போய் கடையில பார்த்தா தான் தெரியும் போல. இல்ல வாங்கி பார்க்கணும். இன்னைக்கு உலகம் பாருங்க ஆண்டவருடைய பிரேக் பண்ணிக்கிட்டே போகும். சரிங்களா? உடைச்சு கொண்டே போகும். அதான் உலகம். ஆனா நம்ம இந்த உலகத்துல தான் இருக்கிற. ஆண்டவர் சொல்லி நீங்க உலகத்துல இருந்தால் உலகத்திற்கு உரியவர்கள், அடிமை அல்ல அப்படின்ற. We cannot be a slave to the world because we are not of the world. நம்ம இந்த உலகத்துல இல்ல. அப்ப நீங்க இந்த லேவியராகமத்தை நல்லா படிங்க. படிச்சு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் நான் பரிசுத்தமா மாறணும், எனக்கு புரிந்துணர்வு தாருங்க, விளக்கங்களை தாருங்க, ஆவியானவர் உதவும் சொன்னீங்கன்னா அவங்க செய்வாங்க. ஆவியானவர் இல்லாம நம்ம எதுவும் செய்ய முடியாது.
Okay? The Holy Spirit will help us to be holy, and He can give us the greater understanding about holiness. ஆவியானவர் தான், சரிங்களா? நம்ம அத இன்னும் விவரித்து சொல்ல முடியாது. It will come out of fellowship. உறவின் வழியாக வரக்கூடிய ஒன்று. We learn from God. We adapt from God. தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம், தேவனிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். So the Bible says we are seated in heavenlies in the holy place. வேதம் சொல்லுகிறது நாம் உன்னதங்களில் பரிசுத்த இடத்தில் அமர்ந்திருக்கிறோம். Through the sacrifice of Jesus' body we became holy. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் பலியினால் பரிசுத்தமாகிறோம். வேற எதனாலும் இல்லை. அதில் நம்ம தொடர்ந்து முன் செல்வோம், வித்தியாசமா வாழ்வோம், ஆண்டவருடைய நாமம் மகிமை அடையட்டும், நம்மளும் சிறப்பாக. ஆமென்.